Hello everyone. Today நம்ம பார்க்க போறது algorithm analysis. நம்ம algorithm வந்து எப்படி அனலைஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். So algorithm analysis நம்ம previous வீடியோல என்ன பார்த்திருக்கோம்? algorithmனா என்னன்னு பார்த்தோம். This algorithm is nothing but a set of instructions procedure to perform the given task or given um, a problem. அதுதான் வந்து algorithm நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இப்போ அந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணுவேன், நீங்கள் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க தேர் ஹேவ் அ செவரல் வே. நம்ம வந்து வழி இருக்கு. ஸோ செவரல் அல்காரிதம் தான் சொல்றாங்க. தேர் ஆர் செவரல் அல்காரிதம்ஸ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். ஓகே. பட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அனாலிசிஸ் அல்காரிதம் இஸ் அ ஃபைண்டிங் எ பெஸ்ட் அல்காரிதம் விச் ரன்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் லெஸ் மெமரி. அதுதான் சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஃபைண்டிங் எ பெஸ்ட் அல்காரிதம் விச் ரன்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் லெஸ் மெமரி. ஸோ தேர் ஹேவ் அ செவரல் அல்காரிதம் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன். அதில் எது பெஸ்ட் அல்காரிதம், ஓகே, அண்ட் ரன்ஸ் ஃபாஸ்ட். பெஸ்ட் அல்காரிதம் தான் ரன் ஃபாஸ்ட் and take a less memory. ஸோ இதுதான் வந்து அனாலிசிஸ் ஆஃப் அ அல்காரிதம். அதோட மெயின் கோலு இந்த இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எடுத்துக்குவோம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எத்தனை வகையான வேல வந்து நம்ம அல்காரிதம் டிசைட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளா இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா ஃபைண்ட் அ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ n நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து அந்த சம்மை வந்து ஃபைண்ட் பண்ணணும் எனக்கு கொடுத்துருக்குது. இதுதான் என்னோட டாஸ்க். ஓகே. ஸோ அதுக்கு இப்போ பார்ப்போம். நான் ஒரு 2 கோ லாங்குவேஜில் நான் ப்ரோக்ராமிங் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆவரேஜ் ஃபார் இதுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள். இது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கோடிங் எழுதியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கோடிங் எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஓகே, என்னன்றது அந்த நேச்சுரல் நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்றத எடுத்திருக்காங்க இன்புட்டாக. ஸோ இங்கே வந்து இன்டிஜர்ஸ், சம்ன்ற வேரியபிள் இன்டிஜர்ஸ் இண்டிஜரை டிக்ளேர் பண்ணி 0 ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன ஃபார் லூப்பில் ரன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப்பில் i is equal to 1, i less than or equal 1, i plus plus. ஸோ nth டைம் வரைக்கும் நீ வந்து இந்த சம்மு வந்து இந்த ஐயை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன இருக்கும்? சம்மில் வந்து 0 இருக்கும். அப்போ சம் ப்ளஸ் ஐ, இந்த ஐயோட வேல்யூ. செகண்ட் டைம் என்ன இருக்கும்? ஐ வந்து 2 இருக்கும். அப்புறம் அப்போ சம்மோட வேரியபிள் என்ன இருக்கும்? 1. அடுத்து ப்ளஸ் 2. அடுத்து என்ன போகும்? ஸோ சம்மில் இப்போ 3 இருக்கும். அடுத்து இங்கே இந்த 2 வரும்போது இருக்கும். அப்புறம் 3 + 2. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகும். எது வரைக்கும்? nth டைம் வரைக்கும். ஓகே. இதுதான் வந்து ஒரு வகை ஒரு அல்காரிதம்ஸ். ஓகே. ஸோ ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபைண்ட் ஆவரேஜ் என்ன பண்ணியிருக்காங்க? ஓகே, அதே மாதிரி இன்புட் எடுத்திருக்காங்க. ஓகே, சம் வந்து ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்ன சம்மில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? n × n + 1 / 2. excuse me. So n into n plus 1 divided by 2. What is that? இதுதான் வந்து என்ன ஃபார்முலா? Find sum of first n natural numbers find பண்றதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n into n plus 1 divided by 2. அப்புறம் என்ன பண்ணுங்க? return the sum. So இது ஒரு வகையான ப்ராப்ளம் அல்காரிதம் டு ஃபைண்ட் அ ஆவரேஜ். ஸோ ஒரு பர்சன் வந்து ஃபார் லூப் எழுதியிருக்காங்க, ஒரு பர்சன் வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் எது இதில் பெஸ்ட்? ஓகே, பேஸ்ட் ஆன் லைக் பேஸ்ட் ஆன் என்ன சொல்லியிருக்காங்க? டைம். ஓகே, how fast the algorithm, I mean how long the algorithm take to completes and how much memory it utilizes to complete this given task. ரெண்டு பேருமே சேம் அவுட்புட் அட் த எண்ட் ஆஃப் த டே சேம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? பட் ஆனால் எத்தனை ஸ்டெப்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் எடுத்திருக்கு இந்த அல்காரிதத்துக்கு, இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, இதை பற்றி தான் அனலைஸ் பண்ணுறது. ஓகே, இதுதான் அல்காரிதம் அனாலிசிஸ். ஓகே. ஸோ அதை வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக நான் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்துங்க, நான் இங்கே அங்கே கொடுத்துருக்க அதே கோடிங்க தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். ஸோ ஃபைண்ட் ஆவரேஜ் நம்ம 2 மெத்தடில் வந்து எழுதியிருக்கோம். ஒன்று வந்து ஃபார் லூப்பில் எழுதியிருக்கேன், ஒன்று வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கேன், n × n + 1 எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதோட அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ 2 பேர் அவுட்புட் என்ன இருக்கும்? இப்போ சேமாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள் 55, 55. இது நீங்கள் அவரேஜ் யூஸிங் ஃபார்முலா பண்ணாலும் 55 தான், ஃபார் லூப்பை யூஸ் பண்ணாலும் தான் 55 தான். ஸோ லெட்ஸே இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து n = நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? n வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ n வந்து நான் இப்போ 5ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 n நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் 5 n. ஓகே, ஸோ
நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்கோம், 15 15 both on the same, but how much the time taken by the first algorithm and how much time taken by the second algorithm, அதை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் ஒன் இஸ் த பெஸ்ட். ஓகே, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஓகே என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது, எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அனாலிசிஸ், அதுதான் நம்ம சொன்னது டைம் காம்ப்ளெக்சிட்டி. Okay, now say time is how much time it's taken to complete this. So this algorithm. Next, பாத்தீங்கன்னா space complexity. Space is nothing but like memory allocates. How much memory it utilized. Okay, இந்த how much memory இது வந்து utilize பண்ணிருக்கு to complete this algorithm. So இதை பத்தி நம்ம வந்து upcoming வீடியோல நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். What is the time complexity? Space complexity என்ன அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ சம்மரி என்ன அப்படின்னா, ஒரு கிவன் ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து அல்காரிதம் எழுதுறோம். அந்த அல்காரிதம் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் அல்காரிதம். நம்ம ஸோ ஒரு நம்ம இந்த அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இட்ஸ் ஃபைண்டிங் த பெஸ்ட் அல்காரிதம் விச் ரன்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் டேக் லெஸ் மெமரி. இதுதான் அல்காரிதம் அனாலிசிஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.